ஒரு காலத்தில் ஒரு மளிகை கடையில் ஏராளமான எலிகள் வசித்து வந்தன. கடையில் வைக்கப்பட்டிருந்த புதிய சுவையான கோதுமை, அரிசி, ரொட்டி, சீஸ் மற்றும் பிஸ்கட்களை அவை சாப்பிட்டு வந்தன. அவை பெரும் மகிழ்ச்சியுடன் எளிதாகவும் வசதியாகவும் வாழ்ந்து வந்தன. நாளுக்கு நாள் கொழுத்து வந்தன. ஆனால் தனது பொருட்களுக்கு எலிகளால் ஏற்பட்ட சேதத்தால் மளிகைக்காரர் பெரும் இழப்பிற்கு ஆளாகி கவலைப்பட்டார். அதனால் ஒரு தீர்வு கண்டறிந்து ஒரு பெரிய கொழுத்த பூனையை தன் கடையில் வளர்க்க ஆரம்பித்தார். அன்று முதல் பூனை தினமும் எலிகளை பிடிக்க தொடங்கியது. எலிகள் தங்கள் வலைகளை விட்டு வெளியே வரக்கூட அஞ்சின. அவற்றால் உணவு அருகில் செல்ல முடியவில்லை. இது அவற்றுக்கு பெரும் கவலையை அளித்தது. இந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்க கடையில் உள்ள அனைத்து எலிகளின் கூட்டத்தை கூட்ட முடிவு செய்தன. அவை ஒன்றிணைந்து சிந்திக்க தொடங்கின. ஒரு எலி அந்த பூனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஆனால் அதை எப்படி செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே அவை வேறு வழிகளை பற்றி சிந்தித்தன. கடைசியில் ஒரு எலி பேசியது, நாம் பூனையின் கழுத்தில் ஒரு மணியை கட்ட வேண்டும். அப்படி செய்தால் பூனை அருகில் வரும்போதோ அல்லது நம் திசையில் வரும்போதோ மணியின் ஒலியால் நமக்கு தெரிந்துவிடும். நாம் விரைவாக நம் வலைகளுக்குள் ஓடிவிடலாம். இந்த யோசனையை மற்ற எலிகள் மிகவும் பாராட்டின. இதுதான் சிறந்த திட்டம் என்று அவை நினைத்தன. அவை மகிழ்ச்சியுடன் நடனமாடவும் கொண்டாடவும் தொடங்கின. ஆனால் அவற்றின் கொண்டாட்டம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு வயதான மற்றும் அனுபவம் வாய்ந்த எலி கூறியது, முட்டாள்களே, கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு முதலில் எனக்குச் சொல்லுங்கள், பூனைக்கு மணி கட்டுவது யார்? இந்த கேள்விக்கு எந்த எலியிடமும் பதில் இல்லை. தங்கள் திட்டத்தில் உள்ள இந்த முக்கிய பிரச்சனையை பற்றி அவை சிந்திக்கவில்லை. அதனால்தான் ஒரு திட்டத்தை உருவாக்குவது ஒன்று, ஆனால் அதை செயல்படுத்துவது முற்றிலும் வேறு ஒன்று என்று கூறப்படுகிறது.